வணக்கம், நான் டாக்டர் எட்வின். இந்த வீடியோவில் நம்மளோட போஸ்டருக்கும் டிஎம்ஜேக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். போஸ்டர்ன்றது நம்மளோட தோரணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ஆள் எப்படி நிற்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அவங்க உட்காந்துருக்கும் போது எந்த மாதிரியான ஒரு போஸ்டரில் உட்காந்துருக்காங்க, அவங்களோட கழுத்து எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் டிஎம்ஜேக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமான சம்மந்தம் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பேஷண்ட்ஸ்க்கு இந்த போஸ்டர்ன்றது ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. அதாவது அவங்களோட லெஃப்ட் சைடு தான் அவங்களுக்கு ரொம்பவே வலி அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஜாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் கழுத்து, அவங்களுக்கு அந்த கை ஃபுல்லாக வலிக்கிறது, கால் ஃபுல்லாக வலிக்கிறது, முதுகு வலி, இது மாதிரி தான் பிரச்சனை இருந்தது. ஸோ கடந்த ஒரு மாதமாக நம்ம அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையுமே பெயின் இல்லை. ஸோ கொஞ்சம் வாய் திறக்கும் போது லேசாக ஒரு வலி இருக்குது, மற்றபடி அவங்களுக்கு முன்னாடி இருந்த வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களோட ஒரு சைடில் இந்த ஷோல்டர், இந்த இடுப்பு, இந்த சைடில் உள்ள வலி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம யூஸ்வலாகவே டயக்னோஸில் சில விஷயங்களை நம்ம செக் பண்ணுற மாதிரி அவங்களோட வெயிட்டை நம்ம செக் பண்ணி அவங்களோட வெயிட் ரெண்டு கால்லையும் தனித்தனியாக அவங்களுக்கு வெயிட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உதாரணத்துக்கு அவங்களோட வெயிட் ஒரு 55 கிலோ இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே ஒரு ஆள் 2 வெயிங் மிஷினில் லெஃப்ட் காலை ஒரு வெயிங் மிஷின்லையும் ரைட்டு காலை இன்னொரு வெயிங் மிஷின்லையும் வச்சாங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சமமாக இருக்கணும். ஒரு 55 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 26, 27 அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். பட் இந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, 40 சில்லரை இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 11 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட லெஃப்ட் சைடில் தான் வெயிட் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி அவங்களோட லெஃப்ட் சைடில் ரொம்பவே அவங்க அழுத்தமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட ஃபுல் பாடி வெயிட்டையுமே அவங்களோட லெஃப்ட் காலுக்கு தான் அவங்க அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஒரு சைடை இப்படி சாஞ்சு இருப்பாங்க. ஸோ வெயிட் எப்போவுமே இந்த சைடு அதிகமாக கூடுதல் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம உடம்பு சாஞ்சு ஒரு சைடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபுல் பாரமும் இந்த சைடில் இருக்கிற ஷோல்டருக்கு, இந்த சைடில் இருக்கிற காலுக்கு, இடுப்புக்கு தான் போகும். அதனால் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த போஸ்டரை மாற்றாமல் இந்த வலியை நம்மளால் ஃபுல்லாக குணப்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யூஸ்வலாகவே இந்த டிஎம்ஜே அஃபெக்ட் ஆகும்போது நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உள்ள மசில்ஸ் எல்லாம் கூடுதல் அஃபெக்ட் ஆகும். இங்கே இருக்கிறது எல்லாமே டைட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இருக்கிற மசில்ஸ் ஃபஸ்ட்டு டைட் ஆகும்போது நம்மளோட தலை எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்படி தலை சரிஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், தலை ரொம்ப பாரமாகுது, நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த சைட்லேருந்து நம்ம பாடியை இப்படி நம்ம பிரெயின் இப்படி ஒரு சைடாக சாய்க்கும். ஸோ அதனால தான் நம்மளோட இந்த போஸ்டர் ப்ராப்ளமே முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் அஃபெக்ட் ஆனனால இந்த கழுத்தும் சேர்ந்து டைட்டாக ஆரம்பிக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த சைடில் எல்லாமே டைட் ஆகிறனால நம்ம பாடி ஒரு சைடாக இப்படி சாஞ்சு போயிட்டே இருக்கும். இந்த சைட்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட் வரும், இந்த சைட்லேயும் கொஞ்சம் இறுக்கமாகும். ஸோ கூடுதல் இருக்கும் அந்த அஃபெக்டடான சைடில் இருக்கிறனால நம்ம பாடி ஒரு சைடாகவே சாஞ்சு போயிட்டே இருக்கும். நம்ம தலை எப்போவுமே இப்படி இருக்கும், நம்ம ஷோல்டர் எப்போவுமே இந்த ஷோல்டர் அஃபெக்ட் ஆன ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், இந்த ஷோல்டர் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த டிஎம்ஜே பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு உள்ள அறிகுறி தான். ஸோ இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குனாலும் அதுக்கு காரணம் டிஎம்ஜேவாக இருக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல், தயங்காமல் எங்களை கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம உட்காந்துருக்கும் போது கூட அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவார் இல்லையா, நம்ம தலையை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைங்க, கொஞ்சம் இப்படி திருப்புங்கன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை அறியாமலே நம்ம எப்போவுமே இப்படி தான் வச்சுட்ருப்போம். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதை இன்னொருத்தர் பார்க்கும்போது தான் நம்ம தலை சரிஞ்சிருக்குன்றது தெரிஞ்சு கொஞ்சம் நேர்பட வைக்க சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு இப்படி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தலை ஏதோ ரொம்ப அப்நார்மலாக நம்ம ஒரு சைடாக வச்சுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலி நம்ம தலை ஒரு சைடாக போகிறதோ இல்லை நம்ம தப்பாக உட்கார்றதோ நம்மளுக்கு ரொம்ப தெரியவே தெரியாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட அம்மா அப்பாக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை கூட இருக்கிறவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்க தான் பார்த்து சொல்ல முடியும், நீ ஒரு சைடாக சாஞ்சு உட்காந்துட்டே இருக்க, நீ பைக் ஓட்டும் போது ஒரு சைடாக சாஞ்சிட்டு இருக்க, இல்லை சேரில் உட்காரும் போது நீ ஒரு சைடாக தான் உட்கார்ற, உன் தலை இப்படி போயிட்டு இருக்க, இல்லை நீ தூங்கும் போது ரொம்ப அப்நார்மலாக இருக்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் நம்ம நடக்கும் போதும் நம்மளோட கால் ரெண்டுமே இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒன்று சில நேரம் இப்படி சரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட இந்த போஸ்டருக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கான அறிகுறி தான். ஸோ இந்த போஸ்டர்னு சொல்கிற இந்த இந்த நம்மளோட அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்கான ப்ராப்ளமும் டிஎம்ஜே ப்ராப்ளம்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம தலையில் இருக்கிற ஒரு உயரமான ஜாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த ஜாயிண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வரனால தலையில் ஒரு பிரச்சனை அதனால நம்ம மொத்த உடம்புல இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக சாஞ்சு போகிறனால எல்லா மசில்ஸுமே அஃபெக்ட் ஆகி எல்லா வலியுமே நம்மளுக்கு வருது.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனாலும் நம்ம இமிடியேட்டாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து கண்டிப்பாக அது சரி பண்ணணும். ஸோ டயக்னாக்ஸில் நாங்கள் டிஎம்ஜே சரி பண்ணுறதா இருந்தாலும் டிஎம்ஜே மட்டுமே நாங்கள் பார்க்காம இது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை, இதில் உள்ள வலியை மட்டும் நம்ம நீக்கிடலாம் அப்படின்றத பார்க்காம ஸோ மொத்தமாகவே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஹோல் பாடியில் என்னெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னெல்லான்றதை ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான எல்லாத்துக்கான இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து முழுமையாகவே அதை குணப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான உதாரணம் தான் இந்த ஒரு கேஸ். ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கும் இப்போ நம்ம இதை நோட்டீஸ் பண்ணனால அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்து அவங்கள நேர்பட உட்கார சொல்லி அவங்களுக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தனால மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு ஹேபிட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணாலுமே அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாது. ஸோ இதை மாதிரி நம்ம மைன்யூட்டாக சின்ன சின்ன திங்ஸையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் ஓவரால் அந்த டிஎம்ஜே ப்ளஸ் இந்த போஸ்டருக்கான ஒரு ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை வரும். ஸோ உங்களுக்கு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது இதை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது டிஎம்ஜே பிரச்சனையாக இருக்கலாம். கண்டிப்பாக தயங்காமல் எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்தும் அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியாக இருந்தாலுமே அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது போல் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.